சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் அந்த தணிக்கை விவகாரத்துல கோர்ட்ல கேஸை வாபஸ் வாங்கிட்டு தணிக்கைக்கு அனுப்பி இருக்கிறது படக்குழு. எப்படி பாக்குறீங்க? மீண்டும் முதல்ல இருந்தா ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம்ல, இவ்வளவு நாள் ஆயிட்டுல்ல. மீண்டும் நான் சுட்டி காட்டுறேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு நம்ப முடியாது. அப்படியே நடிச்சுக்கிட்டு எடப்பாடி கிட்ட நடிச்சுக்கிட்டு, எடப்பாடி இப்போ நக்கல் நையாண்டி அடிக்கிறாரா இல்லையா? பலைஞர்மான கட்சி, ஊழல் கட்சி, அந்த கட்சி களத்துல இல்லைன்னு அடிக்கிறாரா இல்லையா? அன்னைக்கு எடப்பாடி பிள்ளையார் சுடி போட்டாச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது பேசாம இருந்தார். இப்போ வழக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அதே மாதிரிதான் மோடி விஷயத்திலையும் இப்ப ஏதாவது 1000 லாபியை வச்சு, அந்த லாபி இந்த லாபியை வச்சு ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு கடைசியா 2029 வரும்போது ராகுல் காந்தி கூட போயிடுவாரு. கட்சி அரசியலுக்கு வந்ததே ராகுல் காந்திக்கு தொங்கு சதையா ஊதுகுழலாம் ஒட்டுணியா தான் வந்திருக்கிறாரு. மோடிக்கு எதிராக தான் வந்திருக்கிறாரு. RSSின் மானத்தை, இந்த நாட்டின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாத்தின மோடி இவருக்கு கொள்கை எதிரி. என்ன கதைங்க இது? ஸோ இவரை அடிச்சது சரி, அடிப்பட்ட பாம்பு மீண்டும் கொத்தாம விடாது. அதனால மொத்தமா நெருக்கடி கொடுக்கணுங்கிறதா நம்மளோட கருத்தா நம்ம பார்க்குறேன். நீங்க அதை கொஞ்சம் அப்படி இப்படின்னு லேசா பட்டும் படாம அலோவ் பண்ணுனா அந்த விளைவுகள் அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு அவர் ராகுல் காந்தி கூட போயிடுவாரு. 2024 அவர் கேண்டிடேட் போடாததே ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணதான். அவர் கேண்டிடேட் போட்டால் கொஞ்சம் தொகுதி, அதை பார்லிமெண்ட் எலெக்ஷன், கொஞ்சம் தொகுதியில் ராகுலுக்கு சிக்கலாயிரும். தருமபுரியில் ராகுலுக்கு சிக்கலாயிரும், விருதுநகரில் சிக்கலாயிரும், தேனியில் சிக்கலாயிரும், கள்ளக்குறிச்சியில் சிக்கலாயிரும், நாமக்கல்ல சிக்கலாயிரும், ராமநாதபுரத்தில் சிக்கலாயிரும், அரக்கோணத்தில் சிக்கலாயிரும், கோயம்புத்தூர்ல சிக்கலாயிரம்னு ஒரு 8-10 வருது. ஒரு 5-6லையாவது சிக்கலாயிருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான், ராகுல் காந்திக்கு கைக்கூலியாக தான் அவர் 2024 கேண்டிடேட் போடலை. இப்பவும் ஓட்சோரின்னு ஒரு போராட்டம் ராகுல் காந்தி நடத்தும் போது ஆளாக தமிழ்நாட்டில் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டு அந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்தது சாட்சாத் சகோதரர் ஜோசப் விஜய் தான். அதுக்கு பிறகு தான் ஸ்டாலினே கண்டனம் தெரிவித்தார். ஆனால் இப்போ அவர் ஜனநாயகன் நெருக்கடியை பற்றி பேசலை, பட்ஜெட்டை பற்றி பேசலை, தென் நேஷனல் ஹெரால்டில் சோனியா ராகுலுக்கு கிடைச்ச ரிலீஃபை பற்றி பேசலை. இதெல்லாம் பண்றது நடிப்பு. மோடி கிட்ட நடிக்கிறாரு, நான் காங்கிரஸ் கூட இல்லை, காங்கிரஸை நான் இது பண்ணலைங்கிற மாதிரி ஒரு நடிப்பை காட்டுறாரு. சட்டமன்ற தேர்தலில் சக்தியானா 29ல் ஸ்டாலின், விஜய், ராகுல்னு ஒரு அணியில தான் போவார் மோஸ்ட் ப்ராபப்ளி. அது மிஞ்சிச்சுன்னா இன்னொரு அணின்னா காங்கிரஸை கலத்திக்கிட்டு காங்கிரஸுக்கு 20 சீட்டு 15 சீட்டுன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி, காங்கிரஸ், விஜய்னு இன்னொரு அணி தான் பண்ணுவார். எந்த ரூட்ல போனாலும் மோடிக்கு ஆபத்தானவர், மோடிக்கு நன்மை பயக்காதவர், மோடிக்கு எதிரானவர். சீமானே தெள்ள தெளிவா இவரோட உள்ள கடைக்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அண்ணா நம்ம காங்கிரஸ் கூட கூட்டணி போயிருமான்னு. எதுக்குப்பா காங்கிரஸ் கூட கூட்டணி போனோம்? காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், ஈத்தேன் இனத்தை அழிச்ச காங்கிரஸ், அந்த கட்சி கூட நான் ஏன்பா கூட்டணி போனோம்? அந்த கட்சி அழிக்கிறது தானே நானே கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சீமான் இவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஸோ இவரோட இந்த சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாஜக கரெக்டாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை திருப்தி தான். சிபிஐ மேட்ரு, ஐடி மேட்ரு, ஜனநாயக மேட்ரு நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவு தான் இருக்குது. மீண்டும் காம்ப்ரமைஸ் அது இதுன்னு எதிலே விழுந்துடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா ஒய்பிரிவு கேட்டகரி பாதுகாப்பு, கவர்னரை சந்தித்து அந்த பெண்கள் இதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணா பிசுபிசுரணி கவர்னர்கிட்ட மனு, இப்படி பல அம்சங்கள்ல பாஜக ஆதரவு நிலைப்பாடு, எடப்பாடி விஷயத்துல பாஜகவினரை காட்டினாங்க. கரூர் சம்பவத்துல பாஜகவின் நிலைப்பாடு, தமிழிசை பேசுனது, நயனார் பேசுனது. ஆனால் ஃபைனலாக என்ன வந்ததுன்னா, இவர் ராகுல் காந்திக்கு ஆதரவு சக்தி, பாஜகவுக்கு மோசமான சக்திங்கிறத முடிவெடுத்து அவங்க அடிச்சுட்டாங்க. இனிமேல் அறகுறையாக விடக்கூடாது, மொத்தமாக இவரை 2026 சக்தி ஆகாமல் இருந்தால் தான் மோடிக்கு 29 நல்லது என்ற அடிப்படையில் இவரை அணுகணுங்கிறதா நம்மளோட பார்வை. ஜனநாயகன் வெளிவந்துட்டா அது விஜய்க்கு தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருன்னு பயப்படுறாங்களா? ஜனநாயகம் வெளியே ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறதெல்லாம் சும்மா. அப்படின்னா நீங்க தலைவா ஜெயலலிதா அடிக்கும் போது படம் தோல்வி அடைஞ்சிடுச்ச, அது ஏன் தோல்வி அடைஞ்சது? ஸோ படம் நல்லா இருந்தா ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. பட் ஒரு அரசியல் பூஸ்ட். மெர்சல் வெற்றி பெற்றது இல்ல, மெர்சல்
மெர்சல் வெற்றியை கொடுத்தது, பாஜக எதிர்ப்பில் ஒரு வெற்றியை கொடுத்தது. இது வந்து பாஜகவை எதிர்த்து நிற்கிறதுல வீழ்ந்துட்டாருங்கன்னு சொல்லும்போது அது தலைவா ரேஞ்சில் தான் போகும். தலைவாவோட பெட்டரா இருக்கும், பாப்புலர் ஆயிட்டாரு, ரொம்ப மக்கள் அபிமானம் பெற்றவராயிட்டாரு. ஆனா தலைவா வந்து அவருக்கு தாக்கு பிடிக்காம போனது காரணம் அம்மா தாயை உலகத்துக்கு காக்கும் ஒரு செய்கையே தான் காரணம். அதே மாதிரி இதுவும் வந்து மோடி விஷயத்துல அவர் போல்டா நிற்காதது வந்து தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்ல எப்படியோ தமிழ்நாட்டில் அவருக்கு இமேஜ் அடிபட்டு போகும். படம் வந்து படத்துல தான் ஹீரோ, நேரில் ஹீரோங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் பார்ட்டி, பச்சவந்தி, அரசியல் வியாபாரின்னு மக்கள் முடிவு பண்ணிடுவான். அது பாதிக்கும். தேர்தலுக்கு கேரளாவில் பிரச்சனை இல்லை, கர்நாடகா பிரச்சனை இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி படம் வெளியாக வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா சார்? தேர்தலுக்கு முன்னாடி படம் வெளி வர்றதுல மோடிக்கு லாபம் இல்லைங்க தான் நம்ம கருத்து. ராமதாஸ் அவர்களுடன் இறுதிக்கட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பதா சொல்றாங்க. திமுக கூட்டணியில அவருக்கு கதவுகள் மூடப்பட்டுருச்சான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பால. தாவேக்கா தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா ஆப்ஷனே இல்லை. கற்பனை, இமேஜினரி ஓட்ஸ் எப்படி ஆப்ஷனா இருக்க முடியும்? ஆப்ஷன் மாதிரி காட்டுவாங்க, எதுவுமே வரலையே. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு யாருமே வரலையே. தாவேக்கா காரன் தான் ஆதவர்ஜுனா ரெட்டி காங்கிரஸை பேசுறான், இவரு எஸ் சந்திரசேகர் காங்கிரஸை பேசுறாரு, நாஞ்சில் சம்பத்து காங்கிரஸை பேசுறாரு. காங்கிரஸ்காரன் எவன் தாவேக்கா பேசினான்? அந்த ட்விட்டில் ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவா மோடிக்கு எதிராக தான் ராகுல் காந்தி பேசினாரு. ஸ்டாலின் கூட பேர சொல்லாம அதை பண்ணாரு. ஸோ எந்த காங்கிரஸ்காரன் விஜய்க்கு ஆதரவாட்டு பேசுறான் கூட்டணிக்காக? இல்ல, ராமதாஸ்க்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. வேற இங்க அன்புமணி இருக்காரு, அங்க இந்த பக்கம் போக முடியாது. இங்க திருமாவளவன் இருக்காரு, அங்க போக முடியாது. ராமதாஸுக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்று தானே? ராமதாஸுக்கு இருக்க ஆப்ஷன் விஜய் தான். நம்ம இருக்க வரல. 50 தொகுதியில் தனிச்சு நின்று போடுறதா விஜயோட கூட்டணி போறதாங்கிறத ராமதாஸ் தான் முடிவு பண்ணணும். தனிச்சே போலரைசேஷன்ல வலம் போகாம இடம் படாம அடிபட்டு போறதா அல்லது ராமதாஸ் கூட போறதாங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும். ரெண்டு பேருக்குமே லாப நஷ்ட கணக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ராமதாஸ் இல்லாதது லாபம்னு 4 பேர் விஜய்கிட்ட சொல்லுவான். ரஜினிகிட்டே அப்படித்தான் சொன்னாங்க. ராமதாஸ் லாபம் பண்ணாரு ரங்கராஜ் பாண்டே, திருமாவளவன் தான் லாபம்னு நான் சொன்னேன். ரஜினிக்கு தலை சுத்திட்டு குழம்பிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே ராமதாஸ் லாபம் பண்ணாரு, ரவீந்திரன் துரைசாமி திருமாவளவன் தான் லாபம்னு நான் பெரிய லாஜிக்கான கணக்குகளை போட்டு பேச ஆரம்பித்தேன். இவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஆனால் தலை சுத்து தான் நமக்கு. குமரகுரு, ரங்கராஜ் பாண்டே எல்லாமே ராமதாஸுங்கிறாங்க, நம்ம திருமாவளவன்றாப்புல இவருன்னு சொல்லும்போது தலை சுத்திச்சு. அதே மாதிரி இப்பவும் வந்து இந்த இடத்துக்குள்ள தனிச்சு போட்டிடுறது லாபமா பாமக லாபமாங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணும். ராமதாஸை பொறுத்தளவில் அவரும் விஜய் லாபமா தனிச்சு போட்டி லாபமாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணும். இந்த தேர்தலில் விஜயால திமுகவுக்கு அதிமுகவுக்கு நெருக்கடி இருக்கோ இல்லையோ, சீமானுக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா அப்ஸ்டைல்ஸ்லேயே வந்துகிட்டு இருக்காரு, மேலேயே வந்துகிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு விஜய் வந்துட்டாருன்றப்ப அவருடைய ஓட்டு அடி வாங்கும், அல்லது விஜயை விட கொஞ்சம் தாண்டி வாங்கி காட்டும். இப்படி ஒரு நெருக்கடி சீமானுக்கு இருக்கு. சீமான் தான் உண்மையான பாதிப்பாடு அப்படின்றாங்க. சீமானுக்கு பலமா தேனி நாம் தமிழர் சாட்டை துறைமுகன் கூட்டமும் கரூர் நாம் தமிழர் சாட்டை துறைமுகன் இரும்பாவனம் கார்த்திக் கூட்டமும் நமக்கு தெளிவாக அதை காட்டுது. சீமானுக்கு மிகப்பெரிய பலம். திருச்சி மாநாடு சீமானுக்கு கட்டுப்பாடான கட்டுக்கடங்கா கூட்டம், கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட கட்டுக்கடங்கா கூட்டம். அதாவது மிகப்பெரிய கூட்டம், ஆனால் கட்டுப்பாட்டோட இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நாம் தமிழருக்கு திருச்சியில் வருங்கிறத தான் இன்னைக்கு கரூர் கூட்டமும் தேனி கூட்டமும் தெளிவாக காட்டியிருக்குது. அசாத்தியமான நாம் தமிழர் எழுச்சி வந்து 2ஆம் கட்ட தலைவர் இதிலே பெரிய அளவில் பார்க்கணும். இது இப்படி வரும்னு தான் எனக்கு தெரியும். தினத்தந்தி போன்ற பல ஊடகங்கள் சீமானுக்கு எதிராக ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வன்மத்தை கக்கும்போது அது சீமானுக்கு தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஒரு பற்றுதலையும் ஆதரவு வளையத்தையும் கொடுக்கும். இதையும் தாண்டி வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னா வீட்டுக்கு 2 ஓட்டு ரஜினிகாந்த் இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு சிவகார்த்தியனுக்கு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அஜித்துக்கு இருக்கு. அதே மாதிரி சிம்பு, தனுஷ் இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சூர்யா, கார்த்திக் எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஓட்டு இருக்குது. ஸோ அந்த ஓட்டுக்களெல்லாம் வந்து திரைத்துறையில பல சதி வேலைகளை பணத்தை கொடுத்து பலருக்கு எதிராக தொழிலை கெடுக்கக்கூடிய மோசடி வேலைகளை செய்த ஒரு விஜய் என்பதனால் அந்த பாதிக்கப்பட்ட நடிகர்கள் ரசிகர்கள் வந்து நிச்சயமா வந்து அவங்க நாம் தமிழர் சீமான் ஆதரிக்க வாய்ப்பு உண்டு. அதுலேயும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர்கள் ரசிகர்கள் அதை ஆதரிக்க வாய்ப்பு உண்டு. இது சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இப்படித்தான் கமல்ஹாசன் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னார் கமல்ஹாசன். சீமான் வந்து எம்ஜிஆரையே கடுமையாக சாடினாரு. என் இனத்தின் கலைப்பெருமை சிவாஜின்னு சொன்னாரு. கமல்ஹாசனோட 0.1 விழுக்காடு ஓட்டு சீமான் வந்துட்டாரு. ஸோ இந்த விஜய் சீமான் கம்பாரிசன் கொள்கையற்ற விஜய், சந்தர்ப்பவாதி விஜய், அரசியல் பச்சோந்தி விஜய்ங்கிறது வந்து சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சீமான் ஒவ்வொரு செக்ஷனுக்கான இஷ்யூவையும் ஸ்பெசிஃபிக்காக கையில் எடுத்து அரசியல் பண்ணுறாரு. கன்சிராம் மாதிரி அரசியல் பண்ணுறாரு. அந்த அரசியல் வந்து யூபியில் கன்சிராமு கை கொடுத்த மாதிரி சீமானுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கும்.
இல்ல சீமான் எல்லா பக்கமும் வெறுப்பு அரசியல தான் விழுறாரு. ஒண்ணு பிஜேபி, இல்ல காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே. விஜய் அப்படி கையாளலையே. கலைஞர் எதிர்த்தாலும் ரோல் மாடல்ன்றாரு. ஊழல்வாதின்னு சொல்லப்பட்டாலும் ஜெயலலிதா அம்மா ரோல் மாடல்ன்றாரு. அதிமுக தலைவர்களையும் அரவணைக்கிறாரு, திமுக தலைவர்களையும் அரவணைக்கிறாரு. அப்ப விஜய் பக்கம் ஒரு பெரிய பலம் போகாதா? யாரையும் எதுக்காதவருக்கு யாருமே வாக்களிக்க மாட்டாங்க. சீமானோட அரசியல்ல தமிழர் அல்லாதவர் ஒரு போலரைசேஷன் வருது. 100 விழுக்காடு அருந்ததியர் சமூக மக்கள் உதயசூரியனுக்கு ஸ்டாலினுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அது சீமான் அந்த பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி காட்டி விஜயநகர பேரரசு அந்த விவகாரத்துல பேசினதுதான் காரணம். ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் பேசும்போது கைத்தட்டல, ஆனா விஜய் சீமானுக்கு எதிராக பேசும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. காரணம் விஜய் எதிரியாட்டு அருந்ததியர்கள் புறமொழியாளர் பார்க்கறாங்கன்னா விஜய நண்பர்களாட்டு பரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் பார்ப்பாங்க. அவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், எல்லாரும் பார்ப்பான்னு நினைச்சானா எவனும் பார்க்க மாட்டான். இந்த போலரைசேஷன்ல விஜய் ஒரு முடிவெடுக்கலன்னா ரொம்ப மோசமா தப்பாங்க. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கும் அரசியல் அறிவு உண்டு, அவங்க விஜயை கைவிட்டுருவாங்க. அதே மாதிரி அருந்ததியர்களுக்கு அரசியல் அறிவு முடிப்பரிச்சியும் இப்ப வந்திருக்குது, அவங்களும் விஜயை கைவிட்டுருவாங்க. ஸோ கைவிடாம இருக்கணும்னா தெளிவா ஒரு நிலைப்பாடு எடுத்து அரசியல் களத்துல விஜய் நிற்கிறது அவருக்கு மஸ்ட். இப்போ விஜய் போடுற கேண்டிடேட்ஸ் ஏறக்குறைய சீமான ஒத்த கேண்டிடேட்ஸா தானே இருக்கும். சீமானுடைய கேண்டிடேட்ஸும் பெரிய அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லாதவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க. இப்ப விஜய் அந்த ஒடுத்து தானே இருக்கும். சீமான் கேண்டிடேட்டு மணிமணியான கேண்டிடேட்டு, முத்தான கேண்டிடேட்டு, திறமையான கேண்டிடேட்டு. அது கேண்டிடேட் போடும்போது தெரியும். விஜய் கேண்டிடேட்டு பதர்கள் தான். விஜய் கேண்டிடேட் விஜய் போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் விஜய் முகமா பிரச்சாரம் பண்ணாருன்னா விஜய் பண்ணலாம், அது அவருக்கு உரிமை. பட் இஷ்யூஸ் இல்லாம பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யார் பக்கம் நிற்க, எந்த பக்கம் நிற்கிற, வலம் போறியா இடம் போறியா, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நடுவில் போய் அடிபட போறியா? இல்ல இப்ப நாள் ஆக ஆக கடந்த பிகினிங்ல பாத்தீங்கல்ல, விஜய்க்கு அந்த செல்வாக்கு ஏறிக்கிட்டு வர்றா இறங்கிட்டு வருதா? ஏறுது இறங்குறதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை. ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது, காகித புலி. என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தேர்தலானே சொன்னாதானே ஓட்டு. அந்த ஓட்டு ஏறுதா இறங்குதான்னு சொல்லலாம். இப்போ அதிமுக ஓட்டு ஏறுதா இறங்குறான்னு பார்க்கலாம், நாம் தமிழருக்கு பார்க்கலாம். விஜய்க்கு என்னத்தை பார்க்க? 0% இருந்து ஏறுது இறங்குதுன்னு வேலைக்காகாது. பிப்ரவரி 13 மீண்டும் களத்தில் விஜய், சேலத்தில் விஜய் கூட்டம் எப்படி பாக்குறீங்க? அது நிறைய கூட்டம் போட்டிருக்காரு. சேலத்துல மீட்டிங் போட்டுட்டு அதுல என்ன இருக்க போகுது? நீ பட்ஜெட்டை எடுத்து பேசணும், கொள்கைகளை சொல்லணும். பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னோம். அருந்ததியர் பிரமொழியாளர் ஸ்டாலின் எல்லாத்தையும் பேசுறாங்க சார். ஒவ்வொரு நிர்வாகிகளும் அந்த பட்ஜெட் எடுத்து நிர்மல்குமார் பேசினாரு, மற்ற விஷயங்களை சட்டம் ஒழுங்கு எடுத்து அருண்குமார் அருண்ராஜ் பேசுறாரு. ஒவ்வொருத்தவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது சும்மா ஏமாத்து வேலை. மத்திய அரசு எதிர்த்து விஜய்க்கு பேசுறதுக்கு முதுகெலும்பு இல்லாம பட்ஜெட்டை பற்றிய கருத்து சொல்லாதது கோழைத்தனமானது, ஏமாற்று வேலை. சசிகலா அவர்களும் ஒரு தனி இயக்கம் ஆரம்பிச்சு விஜயோட கணம் காண வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறேன்? அரசியல் எதுவும் சாத்தியம். சசிகலா ஒரு ஸ்டேச்சர் உள்ளவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, முக்குலத்தோர் கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணவங்க, பெண் அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதை அவங்க இதுவரை பயன்படுத்திக்கல. விஜய் அவங்களும் சேர்ந்து அதை பயன்படுத்த முயற்சி பண்ணலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல முக்குலத்தோர் ஓட்ட அதை சசிகலாவால இது பண்ண முடியுமா? அது தேர்தல் முடிவுல தெரியும். நிறைய விஷயங்களை பயனுடைய ரொம்ப நன்றி சார்.